ஓம் நம சிவாய். கின்னூர் கைலாஷ். இங்கு தெரிவதுதான் கின்னூர் கைலாஷ் சிவலிங்கம். ரொம்ப கடினமான ஒரு பயணம். இந்த பயணத்தில் இருந்துதான் சாமியை தரிசனம் செய்ய வேண்டும். இன்னும் 2 கிலோமீட்டர் மேலே சென்று சாமியை பார்ப்பதற்கு 2 கிலோமீட்டர் ஆகும். இங்கே இப்போ கௌரி குண்டத்திலேருந்து மேலே அலோவ் பண்ணுறதில்லை. இப்போ பனி மேகங்கள்லாம் சூழ்ந்துன்னு இருக்குது. மழை வேறு பெஞ்சுன்னு இருக்கிறதுனால யாரையும் மேலே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. கௌரி குண்டத்தோட இங்கேருந்து பாருங்கள் சாமியான்னு சொல்லிட்டு கௌரி குண்டத்தோட அனுப்பி விட்றாங்க. இது கிளைமேட் வேறு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது இந்த யாத்திரை முடியறதுக்காக. அதனால் மழை சீசன் ஆரம்பிச்சதுனால மேலே விட மாட்டுறாங்க சாமியை பார்க்குறதுக்காக. கௌரி குண்டத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடணும். இன்னும் மேலே போய் பார்க்கணுன்னா இன்னும் நேரமாகும். அதான் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அரியணை கிடைச்ச ஒரு சிறிய பாக்கியம். கின்னூர் கைலாஷ் சென்று ஐயாவை தரிசனம் செய்ததற்கு ஓம் நம சிவாய. என்னை அழைத்து கொண்டு இவ்வளோ தூரம் இந்த மலையெல்லாம் காமிச்சு வந்த ரமேஷ் என்ற ஒரு போர்ட்டர், அந்த போர்ட்டர் தான் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். இந்த ரமேஷ் போர்ட்டரு ரமேஷ், இவர் தான் ரமேஷ். 3 நாளாக என்னை இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் இல்லைன்னா இந்த மலை ஏறி வர முடியுமான்னு எனக்குலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்வளோ பெரிய மலைங்கள்லாம் நம்ம மானசர் கைலாசு கூட இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி மலைங்க, இந்த மாதிரி கல்லுங்களை தாண்டி தான் சாமியை பார்க்கணும். சாமி தெரிகிறாரு பாருங்க, சாமி கிளீனாக தெரிகிறார் பாருங்க. ஓம் நம சிவாய. இவர் தான் கின்னூர் கைலாஷ் சிவலிங்கம். இவரை பார்ப்பதற்கு தான் இவ்வளவு கடினமான, இன்னும் சிறிது நேரத்தில் மேகமூட்டங்கள் சூழ்ந்து கொண்டு விடும். அதனால் இன்று மழை வேறு பெய்து கொண்டிருக்குது. என்னால் கோட்டை கூட கழட்ட முடியவில்லை. இது மாதிரி தான் தரிசனம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. சிவாய நம, சிவாய நம.